தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். யூடியூபர் இர்ஃபான் அவருடைய மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் அது தொடர்பாக மன்னிப்பு வீடியோ வெளியிடுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மன்னிப்பு வீடியோவிற்கு பதிலாக பிரியாணிக்கான ரிவ்யூ வீடியோ வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். யூடியூபர் இர்ஃபான் அவர்களுடைய மனைவியின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை ரிவ்யூ செய்ததற்காக, குழந்தையினுடைய பாலினத்தை ரிவ்யூ செய்ததற்காக அவர் மீது பாலின தேர்வு தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தின் கீழ் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒரு புகாரை தெரிவித்திருந்து அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். இந்த நோட்டீஸ்க்கு அவர் நேற்று விளக்கம் கொடுத்திருந்த நிலையில் அவர் அதில் அந்த கொடுத்திருந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இந்த சட்டம் தொடர்பாக எனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன், இது தொடர்பாக நான் ஒரு வீடியோவும் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிகாரிகளும் கண்டிப்பாக வீடியோ வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்ந்து 3 நாட்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் இதுவரை தற்போது பார்த்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டதோட சரி, அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததோட சரி, ஆனா இதுவரை அவர் வீடியோ வெளியிடவில்லை. அதாவது குழந்தைகள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாலின தேர்வு தடை சட்டம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவில் தான் பெண் குழந்தைகள் அதிக அளவு, பெண் சிசுக்கள் கொலை நடைபெறுகிறது. அதற்காகவே ஏற்றப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தில், அந்த சட்டத்திற்கு இதுவரை அவர் பதில் கொடுத்திருக்காரே தவிர ஒரு மறுப்பு வீடியோவோ மன்னிப்பு வீடியோவோ பொதுவெளியில் இதுவரை வெளியிடாமல் ரோட்டு கடையில் விற்கக்கூடிய பிரியாணிக்கு அவர் ரிவ்யூ கொடுத்திருக்கிறார். இது சுகாதார அதிகாரிகளுக்கு ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியிடணும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 43 லட்சம் பார்வையாளர்களை வைத்திருக்கக்கூடிய இர்ஃபான் முக்கியமாக இது போன்ற ஒரு வீடியோவை சமூகத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வீடியோவை வெளியிட்டு விட்டு பொதுவெளியில் இதுவரை கூட மன்னிப்பு கேட்பாமல் இருப்பது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பேசு பொருளாகவே இருக்கிறது. அவர் மீது எது போன்ற நடவடிக்கையை அடுத்து எடுக்கலாம் என்று யோசித்து வருகிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகாரிகள்கிட்ட அவர் நேரில் சென்று அதிகாரிகள் அந்த இடத்தில் அவரது இல்லத்தில் விசாரணை செய்த போது, நான் செய்தது தவறு, எது போன்ற சட்டத்தின் கீழ் நான் தவறு செய்தேன் என்று விளக்கம் சொன்னால் போதும், நான் அந்த வீடியோவாக வெளியிடுகிறேன். ஏன் இந்த சட்டம் முக்கியமானது, பெண் சிசு கொலையானது எதனால் இந்த சமூகத்தில் நடைபெற்றது, இந்த பெண்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முக்கியமான இந்த பெண் சிசு கொலை தடுப்பு சட்டத்தை பற்றி தெரியாமல் நான் பேசிவிட்டேன் என்று அதிகாரிகளிடம் ஒத்துக்கொண்டு சென்றவர். ஆனால் பொதுவெளியில் இதுவரை வீடியோ வெளியிடவில்லை. அவர் மீது இப்போது எது போன்ற நடவடிக்கையை அடுத்து எடுக்கலாம் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் யோசித்து வருகிறார்கள். பாலா, ரகுவரன், இந்த விவகாரத்தில் ஏற்கனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள். அவருடைய வீட்டிலும் கூட நோட்டீஸ் ஒட்டியிருந்தார்கள். அப்படியான சூழல்ல வெறும் வாய்வார்த்தையான மன்னிப்பு தான் கோரப்பட்டிருந்தது. அது டாக்குமெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம். இதுல தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவா பார்க்கப்படுகிறது ரகுவரன்? தொடர்ந்து இர்ஃபான் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள், இந்த பெண் சிசு கொலை தடுப்பு சட்டம் பற்றிய முக்கியத்துவம் பற்றி தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை ஒளிபரப்பி வருகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை இயக்குநர்கள் கூட நியூஸ் 18க்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது சொல்லியிருப்பது என்னன்னா, ஒரு ஆண்டிற்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்காகவும் கர்ப்பிணி பெண்களுக்காகவும் தமிழக அரசின் சார்பாக 1300 கோடி ரூபாய் அளவு ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ ஆனது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களையும் அது இழிவுபடுத்தும் வகையில் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில தான் மருத்துவத்துறை அதிகாரிகளே இர்ஃபான் அவர் இல்லத்திற்கு சென்று நேரடியாக நேற்று விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணை நடத்தியதோடு அவருக்கு கொடுத்த அந்த சோகாஸ் நோட்டீஸை ஏன் உங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸும் அவரிடம் நேரில் கொடுத்துதான் வந்தார்கள். இதுல ஏன் தாமதம் ஆகுதுன்னு இர்ஃபான் அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தாங்க மருத்துவத்துறை அதிகாரிகள்னா, ஒரு கிரியேட்டிவ் வீடியோவா போடணும் இதை, அதனால இது தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு இந்த தரப்புல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் மருத்துவத்துறைக்கான சட்டம் மட்டுமே, இது பொதுவெளியில நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த சட்டம் தொடர்பான விவரங்களையும் தெரிந்து கொண்டு இந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கொண்டு அதன் பிறகு வீடியோ வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருப்பதாக தகவல் சொல்றாங்க. ஆனாலும் ஒரு மறுப்பு வீடியோ வெளியிடுவது ஒரு 24 மணி நேரம் ஆயிட்டு
அவர் மன்னிப்பு கேட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்து 4 நாட்களுக்கு மேலாகிறது, ஆனால் இதுவரை ஒரு மறுப்பு வீடியோ கூட வெளியிடவில்லை அப்படின்றது ஒரு பிரச்சனையாக தற்போது பார்க்கப்படுகிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.